நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், இன்னைக்கு மகளிர் தினம். மகளிர் தினத்தன்று தாவேகாவினுடைய தேர்தல் அறிக்கையை இன்னைக்கு 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ள வெளியிடுறோன்னு சொல்லியிருக்காங்க. நேற்று திமுகவிலே வெளியிட்டிருக்காங்க. அதிமுகவில் 3 கட்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க. தேர்தல் அறிக்கைகள் மக்களுக்காக இருக்கிறதா இல்லை ஒரு கவர்ச்சி திட்டமாக இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? மக்களுக்காக தான் அதை விடுறது. தேர்தல் அறிக்கைன்றது கவர்ச்சி அந்த தேர்தல் அறிக்கை இருக்குங்க. வெறும் கவர்ச்சி திட்டம் அப்படின்னே நம்ம சொல்ல முடியாது. லேப்டாப் கொடுக்குறதுன்றது வெளியிலேருந்து பார்த்தா கவர்ச்சியாக இருக்கும். ஓகே, அது பயன்பெற மாணவனுக்கு அது பயனாக இருக்குன்னா அது ஒரு நல்ல திட்டம். ஓகே, ஆடு மாடு கொடுக்குறது, தாலிக்கு தங்கம் கொடுத்தது, அதுக்கப்புறம் மாதம் 1000 ரூபா, அப்புறம் இல்லம் தேடி கல்வி, அப்புறம் உங்களுடன் ஸ்டாலின். ஓகே, அதெல்லாம் ஒரு கவர்ச்சி திட்டமாக இருக்கலாம். இப்போ அந்த உங்களுடன் ஸ்டாலினில் போயிட்டு ஒரு மனு ஒருத்தருக்கு சரியாயிடுச்சு, பட்டா கிடச்சிச்சு அப்படின்னா குஷி தானே. இல்லைனா 30,000 ஆகணும். ஆமாம். கேட்டால் இல்லவே இல்லைன்னுவாங்க. என்ன சொல்லுவாங்க? லஞ்சம், லாவண்யம், ஊழல் தமிழ்நாடுனா இல்லவே இல்லை. என்ன இருக்குது? பாசிசம் இருக்குது. சார், பாசிசம் இருக்குதா இல்லைன்றது அப்புறம் சார், லஞ்சம் லாவணியர்கள் கேளுங்க. யாருன்னா ஒருத்தர் எத்தனை பேர் ஃப்ரீயாக பட்டா வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு பட்டியல் போட்டு கொடுக்க சொல்லுவோம். அதனால் அந்த மாதிரி கவர்ச்சி திட்டங்கள் வரலாம் நல்லது. சொத்து வரி ஏற்றிருக்காங்க, தண்ணி வரி ஏற்றிருக்காங்க, கரண்ட்டு பில் ஏற்றிருக்காங்க. இதெல்லாம் தேர்தல் அறிக்கையிலே வராது. ஏன்னா பாவப்பட்ட ஜனங்க இருக்கிறாங்க இல்லையா, கட்டி தலையெழுத்துன்னு கட்டின்னு இங்கே தான் தலையில் தான் அது விடியும். பட் ஆனால் அதுக்குன்ட்டு இலவசங்களை எதிர்க்கிற ஒரு பத்திரிகையாளர் நான் கிடையாது. ஓகே, கருணை தொகையும் நம்ம ஏற்றுக்கலாம் சார். ஏற்றுக்கணும் சார். கோடிக்கணக்கான கொள்ளடிக்கிறான் சார் அரசியல்வாதி. எடப்பாடி பழனிசாமி சொன்ன சார், யார் சொன்னாலும் ஏற்றுக்குங்க சார். எடப்பாடி பழனிசாமி, நான் என்ன கேட்குறேன், இவங்கெல்லாம் யார் வள்ளலாரா? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லிட்டு அப்படியே பாடல் பாடி எல்லாத்தையும், இல்லை மதர் தெரசாவா, இல்லை அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் டாக்டர் சாந்தாவா? அரசியல்வாதிகள். ஆமாம், பண அரசியல் இருக்குது, ஊழல் இருக்குது, லஞ்ச லாவணியம் இருக்குது. ஆனால் இதை யாருமே பேசுறது கிடையாது. ஆட்சிக்கு திரும்ப திரும்ப மறுக்கா வரணும்னு ஏன் துடிக்கிறீங்க? இப்போது வேலை செய்கிறீங்க, ரெஸ்ட் எடுப்பீங்கள்ல, போதும் அடுத்த ப்ராஜெக்ட் பார்த்துக்கலாம், ஒரு பிரேக் எடுப்போம். அரசியல்வாதிங்க பிரேக்கே எடுக்க மாட்டீங்களே. 2 கை 2 காலில் லஞ்சம் வாங்குற பேர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதிகாரிக்கு பயமே இருக்க மாட்டேன். ஏன் எந்த தைரியம் அதிகாரிக்கு? நீங்கள் கொடுக்குற தைரியம். திருடுறது மணல், கேமரா வருது, நீ ஓடணுமா ஓடக்கூடாதா? கேமராவை பிடிச்சி அவனையே அடிக்கிறேன்னா எவ்வளோ திமிரு இருக்கும். என்ன நினைக்கிற? லாரி ஏற்றி கொண்டுட்டா வெற்றி, ரைட்டு. சிந்தனை அப்படி கொலை பண்ணுற அளவுக்கு பணம் முக்கியமாக இருக்குல்ல. நல்ல தாசில்தார் இருக்கிறாரு, மணல் கொள்ளையை தடுக்கிறாருன்னா என்ன பண்ணிடுறீங்க? லாரியை விட்டு தாசில்தாரை தட்டிடுறீங்க. அந்த தாசில்தாருக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க. குஷ்டு சாகுறவனுக்கு துட்டே. அதான் ஐயா வசூல்ராஜா MBBSல சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எதுவும் வாங்குறீங்க துட்டே அப்படின்வாங்க. அந்த மாதிரி கட்சியில் அவரே போய் அங்கே சேர்ந்துட்டார். ஊழலுக்கு எதிராக இனிமேல் டார்ச்லாம் அடிக்க முடியாது, FIR போட மாட்டேன்றாங்க. யதார்த்தத்தை பேசும். அப்போது முதல்வர் அவர்கள் கொடுத்த 1000 ரூபாய் தேவைன்னா தேவை. பெண்களுக்கு நிறைய பேருக்கு அது உதவி பண்ணியிருக்குன்னா உதவி பண்ணியிருக்கு. இலவச பேருந்துனால பயன்பெறாங்கன்னா பயன்பெறாங்க. அதே இலவச பேருந்துனால பெண்களுக்கு மரியாதை போயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, எங்களை டிரைவர்ஸு கண்டக்டரு பஸ்ஸை தள்ளி எடுத்து போய் நிறுத்துறாங்க, எங்களை மதிக்கவே மாட்டேன்றாங்க, இலவச பஸ் எங்களுக்கு வேணான்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போது ஒரு அரசாங்கம்னா அதில் எது நல்லது எது கெட்டது ரெண்டுத்தையும் பகுத்து பார்க்கணும், பிரித்து பார்க்கணும். அதுதான் ஒரு முறையாக இருக்கணும். இந்த தேர்தல் அறிக்கைகளை பொறுத்தவரைக்கும் விஜய் சார் அதுலேயும் காலதாமதம். இன்னைக்கு ஒரு வேலை விடுறாருன்னா, இதுக்கு முன்னாடியே ஒரு கூட்டங்களில் ஒரு 4-5 தேர்தல் அறிக்கையே சொல்லியிருக்காரு. ஏதோ ஒரு 4 சொல்லுங்க ஞாபகம் இருக்கிறது சார். அதான் சார், இப்போ ரேஷன் கார்டில் இடையர்களாக ஆண் பெண் 2 பேரையும் போடுவாங்க. சாத்தியமா அது? நீங்கள் சொல்லுங்கள். கௌரவத்துக்கு வேணால் பெண்கள் பிடிக்குன்றதுனால போட்டுக்கலாம் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கு. இந்த ஆம்பளை ஃபெலோவை பார்த்தா இரிட்டேட்டிங்காக இருக்குது. MR ராதா சொல்லுவார், என்ன மேன் என்னை பார்க்குறதுக்கு ஒரே சீமான்களும் சீமாட்டிகளும் வருவாங்கன்னு பார்த்தா எங்கே பார்த்தா ஒரே லேபரர்ஸ் கூட்டமாக இருக்குது. எல்லாம் பூரா பார்த்தா லேபரர்ஸ், சீமாட்டிகள்லாம் எங்கே அப்படின்ற மாதிரி ஒரு படத்தில் கேட்டிருப்பாரு. அந்த மாதிரி வேணால் நீங்கள் சீமாட்டிகளாக எடுத்து வேலைக்கு வைக்கலாம். அது சாத்தியமா?
ஆல்ரெடி இருக்கிற ரேஷன் கார்ட்லேயே வந்து நிறைய பேருக்கு சர்க்கரை கொடுக்க மாட்டேன்றாங்க, அரிசி வாங்கினா கம்மியாக இருக்குது, அரிசி சரியாக இல்லை, நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. பொங்கலுக்கு வெல்லம் குத்தா உருண்டு ஓடுது தண்ணி மாதிரிலாம் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை சரி செய்வீங்களா? உணவு பொருள் முக்கியமா மக்களுக்கு, இல்லை ஆள் அதிகமாக போடணுமா? அதுக்கு எவ்வளோ செலவாகும்? இல்லை அரசு அதிகாரிகளை மேக்ஸிமம் ஆண் பெண்ணுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பிரித்து நாங்கள் பண்ணுவோம் சார். அப்போ என்ன ஆம்பளை சிஎம் பொம்பளை சிஎம்மா? நீங்கள் ஆம்பளை சிஎம், அதையும் பெம்பளை சிஎம் யார்? அடுத்து ட்ரோல் பண்ணுறாங்க சார். அதையும் பண்ண தான் செய்வாங்க. புதுசாக இருக்குது இல்லாத. அதாவது ஒரு சிலருக்கு மண்டைக்குள்ளே மூளை இருக்குங்க, ஒரு சிலருக்கு அப்படியே வெளியில் காது வழியெல்லாம் வரும். அது ஒன்றும் பண்ண முடியாது. பொம்பளை எஸ்பி, ஆம்பளை எஸ்பி, ஆம்பளை கலெக்டரு, பொம்பளை கலெக்டரு, அப்படியே போகும். ரொம்ப நல்லா இருக்கும் நாட்டில். எது வந்து ஃபஸ்ட்டு அதை வந்து ட்ரால் ஆகிப்போச்சு. ஐபிஎஸ் அதிகாரிகளை வந்து எஸ்பி லெவலில் வந்து நான் ஆண் பெண் போடுவேன்னு கூட அது ட்ரால் ஆகிப்போச்சு. இவருக்கு சப்ஜெக்ட் தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணனுக்கு அரசியல் தெரியல அப்படின்னு ஒன்று டக்கு என்ன பண்ணிட்டாப்புல, ரேஷன் கடைக்கு வந்துட்டாப்புல. சார், ஆண் பெண்ணுன்றது வந்து 2 ஜெண்டர். இது ஒரு இனம், அது ஒரு இனம். இப்போ சரி, ஆண் எடை போடுறவர் இருக்கிறாரு, பெண் எடை போடுறவங்களுக்கு அன்றைக்கி காய்ச்சல் வரல, அன்றைக்கி என்ன பண்ணுவீங்க? அன்றைக்கி இருக்கிற பெண்கள் போய் ஆண் இடையாளர்கிட்ட நான் சக்கரை வாங்கணுமா, பருப்பு வாங்கணுமா, இல்லை பெண் இடையாளர் லீவ்லேருந்து இல்லை இப்படி வச்சுக்கோங்க, அவங்களுக்கு திருமணம் ஆகி குழந்தை பிறகு 3 மாதம் லீவில் போயிட்டாங்க, அதான் இப்போ 1 வருஷம் லீவு, என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் நடைமுறை இது. அதாவது அங்கேருந்து பார்க்கும்போது இப்போ நான் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு இந்த படம் இப்படி எடுத்துருக்கலாம், இப்படி எடிட் பண்ணியிருக்கலாம், இப்படி லைட்டு வச்சுருக்கலாம், கேமரா வந்து ட்ராலியில் எடுத்துருக்கணும், இது கிரேன் ஷாட்டு கரெக்டு, இது க்ளோஸ்அப் வச்சுக்கணும், நான் இங்கே உட்காந்து சொல்லலாம். அங்கே ஃபீல்டில் இருக்கிறாங்க தெரியுமா, லைட் மேனு, கேமராமேனு, இந்த டைரக்டருக்கு தான் அதோடைய வழி தெரியும். அப்போ நான் இங்கே உட்காந்து பேசுகிறேன்னா அனுபவத்தில் ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம். அதை தாண்டி நடைமுறையில் இது சாத்தியமா இல்லையான்றது விஜய் அவர்களுக்கு துளி அளவும் தெரியாது. he is getting exposed day by day, completely ignorant on governance. அரசியல்னு ஒன்று இருக்குது, பாலிட்டிக்ஸ், கவர்னன்ஸ்னு ஒன்று இருக்குது. பாலிட்டிக்ஸும் கவர்னன்ஸும் ரெண்டும் ஒன்று. இப்போ இது புரிகிற மாதிரி சொல்லணும்னா திமுகன்றது கட்சி, அது அரசியல். ஓகே, திமுகவோட ஆட்சி அது அது அரசு, கவர்னன்ஸ். அரசுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, முதல்வர் உழைக்கிறாரு. ஆனால் கட்சிக்கு ஆல்ரெடி கெட்ட பேர் வந்து விட்டது. இதுதான் நிதர்சனம். திமுக ஆட்சி திருப்பி வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜர்க்காவாங்க. ஏன்னா பிரச்சனைகள் இருக்குது. ஃப்ளைட்டில் கவுன்சிலர், திமுக கவுன்சிலர், அந்த விமான பணிமன் கிட்ட பிரச்சனை, சிலுமிசம். கௌரவமாக உட்காந்து போயிட்டு வர முடியாதா? இப்போ உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தர் அக்கா தங்கச்சி போய் விமான பணிமையாக வேலை செய்கிறாங்க, இதே நந்தா சொக்காய் பூச்சி 2 வெள்ளு வெளுக்கணும்னு தோணும்ல. அவங்களுக்கு என்ன வேலை அங்கே? சர்வ் பண்ணுறது. சார் வணக்கம் சார், வெல்கம் சார், ஹிந்தியில் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் சொல்லுவாங்க. வெளியூர் போனால் அந்த நாட்டில் என்ன மொழியோ அதை பேசுவாங்க. அதுக்கு பாவம் ஒல்லியாக இருக்கணும், அலங்காரம் பண்ணிக்கணும், மேக்கப் போட்டுக்கணும், ஆல்ரெடி நிறைய பிரச்சனை இருக்குது அந்த தொழிலில். பாவம், அதில் கஷ்டத்தில் நீங்கள் வேறு அதை எடுத்துன்னு போயிட்டு இது மாதிரி பண்ணுறீங்களே, இது நியாயமா? மீட்டிங் லேடி போலீஸுக்கிட்ட சிலுமசம் கட்சியில் இருக்கிறாங்க. இப்போ இது இல்லாமல் எம்எல்ஏஸ், கிட்னி ஒருத்தர் மருத்துவமனையில் பிரச்சனை. ஆனால் முதல்வரை பொறுத்தவரையிலும் தாய்மானவன் திட்டமாகட்டும், மக்களை தேடி மருத்துவம், இலவச லேப்டாப் இப்போ கொடுத்தது திருப்பி, அது அதிமுக திட்டனால அதை கடப்பில் போட்டிருக்கலாமே. சரி கொடுப்போன்னு சொல்லிட்டு ஒரு 10 லட்சம் மாணவர்கள் கொடுத்துருக்காங்க, அதை வரவே இருக்கும். 1000 ரூபா கொடுத்தா இப்போ 2000 ரூபா தரேன்றாங்க. போன வருஷம்லாம் சிம்லா மாதிரி இருந்தது நம்ம ஊர், குழுன்னு. இந்த வாட்டி வெயில் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு 2000 ரூபா போட்டாங்க. ஏன்னா போன வாட்டியெல்லாம் நம்ம இந்த சைடு சிம்லா மாதிரி இருந்தது, கோயம்புத்தூர்லாம் ஒகேனக்கல் மாதிரி இருந்தது, கொடைக்கானல் மாதிரி இருந்தது, அதனால் போட்டாங்க 2000 ரூபா. அப்போது அந்த மாதிரி ஒரு சில நல்ல திட்டங்கள் வரவே இருக்கிறோம். பொருளாதாரத்தில் 11 விழுக்காடுக்கு மேலே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்துக்கும் வரல. கடனும் அதே நேரத்தில் ஏறி இருக்கு. கடன் ஏறி இருக்கு, பட் பொருளாதாரம் விழாமல் பார்த்துருக்குறாங்க. அதெல்லாம் பாராட்டுக்குரியது. ஒரு சில நேரத்தில் நேற்று கூட அதை பற்றிலாம் அவங்க போட்டிருக்கிறாங்க, ஒரு காட்சி மாதிரி போட்டு இது மாதிரி இதெல்லாம் நாங்கள் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறோன்ற மாதிரி. ஒரு சில விஷயங்கள் நல்லா இருக்குது ஆட்சியை பொறுத்தவரையிலும். ஓகே, கட்சியை பொறுத்தவரையிலும் பேர் ரொம்ப மோசமாக போயிரு. அவரே சொல்லிட்டார், நான் என்ன சொல்கிறது, நம்ம மாதிரி என்ன பிரச்சனையை கொண்டு வந்து சேர்ப்பீர்களோ என்று எனக்கு தெரியவே இல்லை, தூக்கமே வரமாட்டேங்குது, ஒவ்வொரு இடத்துலையும் கேமரா இருக்குது, நம்ம மாதிரி பார்த்து இருக்கிறோம், உங்களை நினச்சாவே அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த அதிகாரி நினச்சா எனக்கு பயமாகுது, இந்த அரசாங்கத்தை நினச்சா எனக்கு பயமாக இருக்குது அப்படி சொல்லலையே. அவர் ஆட்சியை நம்புறார். ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி உதாரணத்துக்கு சொல்லணும்னா
கட்சியை விட ஆட்சியை தான் அதிகமாக நம்புகிறாரு. ஒன்று, தான் கூட இருக்கிற அரசியல்வாதிகளை விட அதிகாரிகளை நம்புகிறாரு. அது நிறைய பிரச்சனைகள் அதனால் இருக்குது. ஓகே. ஒரு அரசியல்வாதி தன்னுடைய கட்சிக்காரர்களை நம்பணும். அரசு அதிகாரிகளை நம்பினா அவங்க நட்டாத்தில் விட்டு போயிடுவாங்க. ஓகே. நிறைய வாட்டி ஆயிருக்காது. ஆட்சி வரும் போகும். கட்சி அப்படி இல்லை. அண்ணா சொல்லியிருக்கிறார், ஒன்று வேட்டி ஒன்று துண்டு, துண்டு மாற்றிக்கலாம், வேட்டி மானத்துக்கு சமம். அதனால் கட்சியை ஒழுங்காக கட்டுக்கோப்பாக வைக்கணும். அந்த விஷயத்தில் திமுகவுக்கு இன்றைக்கி ஒரு பின்னடைவு இருக்குது. ஓகே சார், விஜய் அவர்கள் சொல்கிறாரு இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருக்குமே இது ஒரு எலெக்ஷனாக இருக்கலாம், ஆனால் எனக்கு இது ஒரு எமோஷன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன எமோஷன்ஸ் அப்படி விஜய்க்கு இதில் இருக்குது? அவர் தான் கேட்கணும் என்ன எமோஷன்னு. யாரோ எழுதி கொடுக்குறாங்க, எழுதி கொடுக்குறத படிக்கிறாரு. காவேரி பிரச்சனையே பேசலை, போய் தஞ்சாவூரில் பேசுகிறாரு. காவேரின்றது உயிர் நாடி. ஓகே. ஆறை வந்து தாயா, தெய்வமா, இயற்கை தந்த கொடையா, அன்னையா வணங்குற மண்ணு தான் டெல்டா. ஆமாம். அதனால தான் வந்து நமக்கு அந்த ஆடிப்பெருக்காகட்டும் எல்லாமே காத்து கும்பிடுறான். ஆத்தா நல்லபடியாக போ, நீரோட்டமாக இரு, நெல்லுக்கு பாய், நான் பொழப்பு நடத்தணும், எனக்கு வழி விடு, எனக்கு நல்லா பார்த்துக்க. அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய உணர்வு. ஓகே. இப்போ ஒருத்தர் இந்த ஆற்றை பார்த்து கும்பிட்றாரு, அதுக்கு பூ போடுறாரு, பூஜை பண்ணுறாரு, என்னால் உணர முடியுது. சும்மா மைக்குதுன்னு சொல்லிட்டு பேசுகிற அப்படிங்கன்னா அது எப்படி புரிஞ்சிக்க முடியும்? பேசினார் சார் காவேரியை பற்றி பேசிட்டு. சரி, காவேரியை பற்றி பேசினார். என்ன டீட்டெயிலாக என்ன பேசினார்? இல்லை தண்ணி உள்ளலாம் போய் அதில் என்ன டெக்னாலஜி இருக்குன்னா எனக்கு தெரியும். ஆர்ஓவி அவர் சொன்னது, அதுக்கும் மீம்ஸ் போட்டுக்கிறாங்க. தண்ணிக்குள்ளேயே போயிட்டு எதிரில் ஒரு அம்மா குளிச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு காட்சி, போய் கிச்சிலிக்கா பண்ணிட்டு வர மாதிரி ஒரு சீனு. அதான் ஆர்ஓவி. எவ்வளோ டிஎம்சி வருது, 120 அடி மேட்டூர், எவ்வளோ மண்டல் மன்னன் இருக்கும், கல்லணையில் எவ்வளோ தண்ணி வருது, கொள்ளிடத்தில் எவ்வளோ தண்ணி வரும், விக்ரமா ஏரியில் எவ்வளோ தண்ணி போகுது, அங்கேருந்து வீராணத்துக்கு எவ்வளோ போகுது, ஹாரங்கி, கேஆர்எஸ், கபினி, அங்கேருந்து காவேரிக்கு எவ்வளோ தண்ணி போகுது, நமக்கு மேட்டூருக்கு எவ்வளோ வருது, என்ன சிக்கல், எவ்வளோ டெல்டாவில் எவ்வளோ பரபரப்பு இருக்குது, எவ்வளோ தண்ணி கிடைக்குது, இத்தனை டிஎம்சிக்கு இத்தனை டிஎம்சி பத்துமா, இதில் குடி தண்ணிக்கு எவ்வளோ போகுது, நீர் ஆதாரத்துக்கு எவ்வளோ போகுது அப்படின்னு ஒரு 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 பார்வை இருக்கணும்ல. அவருக்கு இருக்குதா? இன்னொன்று, ஆற்றுல மாசு. அங்கங்கே ஈரோடெல்லாம் எடுத்திங்கன்னா பவானியில் வந்து கலப்படம். ஓகே. நிறைய நோய் தொற்று. வேலூர் போனார், பாலாறில் அதே பிரச்சனை இருக்குது. ஹெவி மெட்டல் கண்டாமினேஷன் இருக்குது. ஜிங்க்கு, கேட்மியமு, அது மாதிரி மெர்க்குரி எல்லாம் வந்து டெபாசிஷன் இருக்குது. இதெல்லாம் நச்சு. கொஞ்சம் அதிகமாச்சுன்னா கேன்சர் வரும். இல்லாததை சொல்லலை, தரவுகளோடு பேசுகிறோம் நம்ம. இவ்வளோ இருக்குது தண்ணியில், நீரில். டெல்டாவில் உட்காந்து நீரை பற்றி சும்மா வந்து 2 லைன் நானும் பேசணும்னு சொல்லிட்டு பேசிட்டு மங்களம் பாட்டு போகிறதுன்னு இது. ஓகே. அப்போ உங்களுக்கு சப்ஜெக்ட் தெரில தானே, ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர மாட்டீங்களா? தேர்வு எழுத போகிறீங்கன்னா அப்படி படிக்காமலே போவீங்க. அவ்வளோ பெரிய ஷேக்ஸ்பியரா நீங்கள்? படிக்க மாட்டீங்க, தெரிஞ்சிக்க மாட்டீங்க, 4 பேர்கிட்ட கேட்க மாட்டீங்க, பழக மாட்டீங்க. ஆனால் ஓட்டு போட்டு நொட்டணும், தூக்கி அப்படியே மேலே வைக்கணும். இதானே நினைக்கிறீங்க நீங்கள்? நான் நடிகன், எனக்கு இவ்வளோ ரசிகர் இருக்கிறாங்க, அதனால் எல்லாம் மூடின்னு ஓட்டு போடுங்க, இதானே நீங்கள்? நான் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவரை பற்றி வரும்போது ஒரு சிலருக்கு புரிய மாட்டேன். நாகரிகம் இல்லாத ஒரு அரசியல் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அரசியல் நல்ல குணமாக நல்ல சிந்தனையோடு செய்யணும். மக்கள் பிரச்சனையை பேசுவதே கிடையாது. ஓகே. அவர் பேசுவது திமுக எதிர்ப்பு. அந்த திமுக எதிர்ப்பை பேசுவதற்கு நிறைய திராவிட கட்சிகள் இங்கே இருக்குது. அதிமுக இருக்குது, நாம் தமிழர் கட்சி இருக்குது, தமிழ் தேசிய கட்சி இருக்குது, பாரதிய ஜனதா கட்சி தேசிய கட்சி இருக்குது. எல்லாருமே திமுகவோட உறவுல இருக்கிறாங்க. திமுகவை எதிர்த்து போராடுற மற்ற கட்சிகள் இல்லையா? சிறிய கட்சிகள், பெரிய கட்சிகள் இல்லையா? புதுசாக என்ன சொல்லிட்டீங்க நீங்கள்? இல்லை புதுசாக என்ன தரவுகளோடு வந்துட்டீங்க, இல்லை என்ன திட்டம் வந்துட்டீங்க? அப்புறம் எல்லாருக்கும் இலவசம் கல்வி சொன்னார் இல்லையா? ப்ரைவேட் காலேஜ் இருக்குது, பிரச்சனையே அதில் தான். இன்ஜினியரிங் காலேஜ் கேப்டேஷன் ஃபீ வாங்குறாங்க. சிவாஜி படம் பார்த்தீங்களா இல்லையா? அவர் பார்த்தாரா இல்லையா தெரில, அதில் அவ்வளோ தோல் உரிச்சு காட்டியிருப்பாங்க. அப்படி ஒரு பிரச்சனை சமுதாயத்தில் இருக்குது. இவர் இன்ஜினியரிங் காலேஜ் போல், அதனால் அவருக்கு தெரியாது. அப்பாவோட உழைப்பில் நடிகராக ஆகிட்டார். எவ்வளோ ஈஸி கிளியர் பண்ணால் எவ்வளோ கஷ்டம், ட்ரிபிள் இ பாஸ் ஆகணுன்னா எவ்வளோ கஷ்டம், ஐடி பசங்களுக்கும் மெக்குக்கும் ஆகாது, சிவில் படித்தா எவ்வளோ கஷ்டம், வெளிநாட்டுக்கு போகணும், டிஎல் ஆகிறது எவ்வளோ கஷ்டம், டிஎல் ஆனால் நைட்டு பூரா மூச்சுன்னு இருக்கணும், கண்டவங்க மெயிலுக்கு பதில் சொல்லணும்னா அதுக்கு மேலே இருக்கிற டிவிஎடு வச்சு செய்வாப்பில், இவ்வளோ விஷயம் இருக்குது. பிரச்சனையே இன்றைக்கி இன்ஜினியரிங் காலேஜில் அதிகமாக ஃபீஸ் வாங்குறாங்கன்றதான். நீட்டு தேர்வில் இன்றைக்கி சர்வர் கிராஷ், தொடர்ந்து 3 நாளாக பிரச்சனை, அப்ளிகேஷன் பார்க்க முடியல. தமிழக அரசு ஒரு சில போஸ்ட்டுக்கு சீனியர் லெவலில் டாக்டர்ஸ்க்கு கவுன்சிலிங் நடத்தினா அது தள்ளி போயிட்டு இருக்குது. இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் தெரியுமா அவருக்கு? மக்கள் பிரச்சனை நான் பேசுறது எல்லாம் மாணவர்கள் பிரச்சனை. ஓகே. இவர் பாட்டு இலவசம்னு சொல்கிறாரு. அப்போது இன்ஜினியரிங் காலேஜில் இலவசம்,
ஃபீஸை வந்து பாதி வாங்குவாங்க, பாதி நாங்கள் கட்டுவோம். இல்லை லோனு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கொடுக்கும். ஏதோ ஒரு கணக்கு, ஏதோ ஒரு தரவு, ஏதோ ஒரு சொல்யூஷன். சும்மா இன்னொன்று, கவர்மெண்ட் காலேஜ் ஃப்ரீயாக தானே நடக்குது. சரி, எல்லாருக்கும் நாங்கள் திமுக மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தகுதி பார்த்துலாம் சொல்லலை. விவசாயிகளுக்கு 2 ஏக்கருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான நாங்கள் கொஞ்சம் இது வச்சுருக்கோம். இல்லை, அது கரெக்டு தான். அது அந்த விஷயம் கரெக்டு தான். ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லாருக்கும் 1000 ரூபா கொடுப்போம் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து அழுவலாட்டம் ஆட்டாங்க அதிகாரிங்க. கேட்டால் ஒன்று அண்ணா பிறந்த நாளுக்கு முதல்லையே கொடுக்கலாம், 4 கழிச்சு தான் கொடுத்தாங்க. அதில் வந்து மக்களை பொதுவாக நிறைய பேர், ஏன்னா வராதவங்களுக்கும் சேர்த்து தான் நம்ம பேசணும். வந்தவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க, வராதவங்க திட்டுறாங்க, ஏசுகிறாங்க. நாங்கள் ஏன் என்ன பண்ணல. அப்புறம் 2-3 மாதத்துக்கு தான் வருது, அதுக்கு முன்னாடிலாம் வரலை. அன்றைக்கி வந்து நான் முதியோர் திட்டம் வாங்குகிறேன், நான் வந்து கைம்பெண் திட்டம் அதில் வாங்குகிறேன், அதனால் 1000 ரூபா, ஆனால் இப்போ வருதுன்றாங்க. அப்போ மட்டமாக தானே நடந்திருக்கீங்க அந்த விஷயத்தில். அதுதான் அங்கே விஜய் கோடிட்டு கட்டுறாரு. அது கரெக்டு. கொடுக்குறேன்னா எல்லாருக்கும் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா அதில் ஒரு 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 தெளிவான ஒரு பார்வை, இல்லை பொய் பேசக்கூடாது. எல்லாருக்கும்னா எல்லாருக்கும். அப்புறமா தகுதி அப்படின்னா அப்போ திடீர்னு எங்கே தகுதி வந்துச்சு. அப்புறம் இப்போ தகுதி வந்து தளர்த்திட்டு இன்னும் ஒரு 30 லட்சம் பேர் 35 லட்சம் பேர் கொடுக்குறீங்க எக்ஸ்ட்ரா. அப்போ தகுதி எங்கேருந்து மாறுச்சு? உங்களுக்கு தேர்தல் வந்தால் தகுதி மாறும், ஏன்னா தோற்றுருவோன்ற பயம் வந்தால் தகுதி மாறும். நான் அப்படி புரிஞ்சுக்கவா? ஃபஸ்ட்டு கொடுத்து பார்த்தீங்க, இவ்வளோ போதும், இதை வச்சு ஜெயிச்சிடலான்னு நினச்சிங்க. ஆஹா, இது பண்ணாலும் பத்தாது, அப்போ இன்னும் அப்புறம் அது போட்டிங்க, இது பண்ணாலும் பத்தாது, ஆட்சி போயிடுன்ற மாதிரி பயமாக இருக்குது, தோத்துட்டோன்னா இன்னும் அப்படி தானே தகுதி ஏறுது சார். ஆனால் நம்ம இன்னொரு கண்ணோட்டத்திலையும் பார்க்கணும். திமுக தரப்புல இருந்து சொல்கிறது என்னன்னா, இதை பார்த்துட்டு பல மாநிலங்கள் அமல்படுத்தினாங்க, அவங்கெல்லாம் அந்த தகுதியை குறைச்சிக்கிட்டாங்க, நான் திமுக மட்டும்தான் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார். அப்படியே அவங்க சொல்லுவாங்க சார், தேர்தல் பயத்தினால பண்ணுறாங்க. நான் வெளிப்படையாக எனக்கு வந்து ஒரு கட்சி இப்படி பண்ணுது அப்படி பண்ணுதுலாம் சொல்ல வேண்டிய அவங்களால வந்து இதே தப்பை தான் எடப்பாடி பழனிசாமி பொங்கலுக்கு பண்ணார். 2500 ரூபா அந்த பொங்கலுக்கு தானே போட்டார். ஆமாம், முன்னாடி பொங்கலுக்குலாம் போட்டாரா? அந்த பொங்கல் இனிப்பு பொங்கலாக தானே இருந்துச்சு, அதுக்கு முன்னாடிலாம் கசப்பு பொங்கலா? இந்த தைக்கு ஒண்டி கரெக்டாக வருது 3000 ரூபா, போன தைக்கு ஒன்றுமே வரலையே, அதுக்கு முன்னாடி தையா நெய் மருவியில் உருண்டி ஓடிச்சு வெள்ளம். ஓகே, அந்த ஊழல் குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டது. 100 கோடி ரூபாய்க்கு மேலே பிரச்சனை ஆயிருக்கு, இதில் தவறு நடந்திருக்கு வாங்கினதுன்னு சொல்லிட்டு அறப்போர் இயக்கம் ஜெயராமன் போராட்டம் பண்ணார். பத்திரிகையாளர் சந்திப்பு என்ன விசாரிச்சிங்க நீங்கள்? யார் விட்டு போனோம்? அப்போ தேர்தலுக்கு பயந்து தோற்றுருவோன்ற பயத்தில் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு நான் புரிஞ்சுக்குவா? அன்றைக்கி அதிமுக பயந்து கொடுத்துச்சு, இன்றைக்கி திமுக பயந்து கொடுக்குது. மக்கள் எல்லாத்தையும் பார்க்குறாங்க, அவங்கவுங்க முடிவு எடுப்பாங்க. இந்த முடிவில் விஜய் சார் சீன்லேயே இல்லை, அதான் யதார்த்தமான உண்மை. ஓகே சார், எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்ம மோடி அரசோடு பார்க்குறப்போ டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். நிதிஷ்குமார் அவர்கள் நேற்று திடீர்னு சிஎம் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ராஜ்யசபா இதுக்கு வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்காரு. அதை பார்க்குறப்போ இங்கேயும் அதே மாதிரி நடக்குமோ அப்படின்ற ஒரு பார்வை நம்ம எல்லாருக்குமே இருந்தது. மாணிக்கம் தாக்கூர் அதை கோட் பண்ணி பேசியிருந்தாரு. நிதிஷ்குமாரோட நிலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எப்படி பார்க்குறீங்க? நிதிஷ்குமார் அளவு அவ்வளோ மோசமான ஆள் எடப்பாடி பழனிசாமி இல்லைன்றதை நான் நம்புகிறேன். ஏன்னா இங்கேயும் உறவு வச்சுக்குவார், அங்கேயும் உறவு வச்சுக்குவார், யாரு கூட வேணால் கூட்டணி. ஜம்பிலிங்கம் அவர் பேர் வந்து ஜம்பிங் குமார், ஜம்பு குமார், நிதிஷ்குமார் இல்லை. காடு வா ஊடு போனாலும் பதவி ஆசை பயங்கரமாக இருக்கிற ஒருத்தர். நடக்க முடியலங்க, வெளிப்படையாக பேசுவோம். ஆனால் அந்த ஆட்சியில் இருந்துக்கிட்டே இருக்கணும், பதவியிலேயே இருக்கணும். பதவி இல்லாமல் போயிடுச்சுன்னா இதாகிடும். அப்படி ஒரு ஆள். அவரை மாற்றினது எந்த தப்பும் கிடையாது. ஓகே, போகி பண்டிகை வருது இல்லையா? போகியில் என்ன நடக்கும்? பழசெல்லாம் எடுத்து போட்டு புதுசு போடுவாங்களா? புதுசாக யாரோ ஒருத்தர் வராங்க, அவ்வளோதானே. சரி, அந்த நிலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு வரும் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து கூட்டணி விட்டு வெளியிலலாம் வந்தார், நிதிஷ்குமார் கூட்டணி விட்டு வெளில வரல. எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, தேர்தல் கூட்டணி இது, தேர்தலுக்காக தான்றாரு. நாளை பின்ன அந்த மாதிரி எதனா பண்ணால் அவர் அதற்கு உண்டான, நீங்கள் எடப்பாடி பழனிசாமி எந்த விஷயத்தில் நீங்கள் இது பண்ணுமோ அந்த விஷயத்தில் தான் பண்ண முடியும், எல்லாத்துலேயும் பண்ண முடியாது. எடப்பாடி பழனிசாமினே பார்த்து பழக்கமாகி போச்சு. அதிமுகவோட பொதுச் செயலாளர், அது கட்சி. ஓகே, தனிப்பட்ட ஆள் கிடையாது. புரியுதுங்களா? அதிமுக கடந்த காலத்தில் பிஜேபிக்கு என்னெல்லாம் செஞ்சுக்குது அப்படின்னு வாஜ்பாய் கிட்ட பழகினவங்க கிட்ட போய் கேட்டால் சொல்லுவாங்க. அதனால் அந்த ரூட்டு தெரியும். ஓகே, என்ன எப்படி ஏதுன்றது. அதனால் ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறது அதிமுகவை. ஏன்னா இபிஎஸ் பிடிக்கல, அதனால் அதிமுக ரொம்ப குறைச்சி மதிப்பிடுவது.
ஓகே சார், கடைசியாக ஒரு கேள்வி. பாஜகவில் அண்ணாமலை, குஷ்பு அந்த சர்ச்சை நிறைய போயிட்டு இருக்கு. குஷ்பு அவர்கள் சொல்லியிருக்காங்க, அண்ணாமலைக்கு முன்பு அண்ணாமலைக்கு பின்பு என்ற கருத்தை என்னால் ஏற்றுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி பலர் உழைச்சிருக்காங்க. இலகணேசன், பொன்னார், தமிழிசை போன்றவரெல்லாம் கடுமையாக உழைச்சிருக்காங்க. நோட்டாவுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிச்சும் அதெல்லாம் தாங்கி உழைச்சிருக்காங்க. அதுலேருந்து வளர்ந்த கட்சி தான் இதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அண்ணாமலையும் அதை கொஞ்சம் மெச்சூராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு, நம்ம எடுத்துக்கலாம். அப்படி பார்க்குறீங்க இதை? வழக்கமாக அண்ணாமலை அவர்கள் எதனா கோவப்பட்டு பேசிடுவார். இதை மெச்சூராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அந்த முதிர்ச்சி என்பது அண்ணாமலை அவர்களுக்கு சிறப்பு. அது அவருக்கு வந்து வளர்ச்சியை கொடுக்கும். ஒன்று. ரெண்டாவது, இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ், ஓகே, இந்த வார் ரூமு, இது யாரெல்லாம் இந்த அரசியல் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் நட்டாத்து தான் வழி. மக்கள் அரசியல் மக்கள்கிட்ட போய் பண்ணணும். இந்த உட்காந்து சோஷியல் மீடியாவில் ஆவும் அண்ணாமலை அதோ வந்துட்டார், அண்ணன் இதோ வந்துட்டார், 3வது தலைமை முதலமைச்சர் 2026 அண்ணாமலை ஃபார் சிஎம். ஆமாம், இந்த வார் ரூமோட ஸ்லோகன் என்ன? அண்ணாமலை ஃபார் சிஎம். அண்ணாமலை ஃபார் சிஎம். இப்போ எத்து போய் பார்க்க இப்போ சொல்லுங்க, சொல்லுவீங்களா? அதே தான் இப்போ விஜய் சார் பண்ணுகிறாரு. விஜய் அண்ணா ஃபார் சிஎம் இன் 2026. அதான் இப்போ அவங்க பண்ணினுங்கிறாங்க. யதார்த்தம் புரியும் போது அதெல்லாம் தெளிவாயிடும். அவங்க குஷ்பு அவர்கள் சொல்லிடுற கருத்து வந்து யதார்த்தமான கருத்து. கட்சிக்கு வந்துங்க ஆளுமைகள் வருவாங்க போவாங்க. இப்போது அம்மையார் ஜெயலலிதா ஒரு ஆளுமை. அந்த கட்சிக்கு ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்க, தண்டிக்கப்பட்டவங்க, அந்த கட்சிக்கு வந்தாங்க போனாங்க. நல்லது கெட்டது ரெண்டும் இருந்தது. அது மாதிரி தான் அது ஒரு ஃபேஸ். அதற்கு முன்னாடி எம்ஜிஆர், அவர் ஒரு ஃபேஸு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஜானகி இருந்தாங்க, அது ஒரு கொஞ்ச நாள் ஃபேஸ். அதுக்கப்புறம் ஓபிஎஸ், அப்புறம் சசிகலா, அப்புறம் எடப்பாடி பழனிசாமி, இதெல்லாம் ஒரு ஃபேஸு. ஆட்கள் வருவாங்க போவாங்க. அதை தாண்டி பயணம் செய்கிறது தான் கட்சி. ஏன் கம்யூனிஸ்ட் கட்சியிலலாம் இந்த மாதிரி யாரும் ஒருத்தர் இல்லை அவர் வச்சு தான் பேசுறது இல்லையா? கொள்கை வச்சு தானே அவங்க அரசியல் பண்ணுறாங்க. சார், பிஜேபியில் இதுக்கு முன்னாடி பேசுனது இல்லைன்னு நினைக்கிறேன். பிஜேபி, ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள்லேயே தலைவரை மிகைப்படுத்தி பேசுனது பேச மாட்டாங்க. இப்போ நாளைக்கு வந்து மோடியோட பிம்பம் கொஞ்சம் சரிஞ்சுதுன்னா யோகியை ரெடியாக வச்சுருக்குறாங்க. இல்லை வேற ஒருத்தர் வருவார், நிதின் கட்கரிக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, இல்லை வேறு யாருன்னா ஒருத்தரை தயார் பண்ணுவாங்க. கட்சின்றது தனிப்பட்ட ஆள் கிடையாது. இங்கே பிரச்சனை என்னென்னா, இபிஎஸ் மீது நிறைய பேருக்கு வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குது, ஏற்றுக்க முடியல. ஓகே, எனக்கு கிடைக்கல, உனக்கு கிடச்சிச்சு, இந்த பொறாமை போட்டி, அதில் என்னென்னமோ பண்ணுறாங்க. இங்கேருந்து குண்டு சுட்டுட்டு இந்த ரைஃபிள் துப்பாக்கியெல்லாம் தூக்கின்னு திப்புன்னு எதிர் கேம்பில் போய் நின்ட்டீங்க. கேட்டால் நீ என்ன ஆட்டத்தில் சேர்த்துக்கல, அதனால் இப்போ நான் எதிரிலேருந்து எப்படி சுடுறேன் ஒண்டி பாரு அப்படின்னு. அப்போ 40 வருஷமாக பண்ணது அது என்ன அரசியல் புரியல. அதனால் குஷ்பு அவர்கள் சொல்கிற அந்த கருத்தை வந்து அது அவங்களுக்குள்ளே இருக்கிற சண்டையினுடைய வெளிப்பாடாகவும் நான் பார்க்குறேன். ஒன்று. இரண்டாவது, அதை தாண்டி அவங்க சொல்கிறது யதார்த்தமான ஒரு உண்மை. ஓகே, ஏன்னா மற்றவர்களோட உழைப்பு என்பது அதில் இருக்குது தானே. இலகணேசன் ஒரு காலத்தில் உழைச்சிருக்காரு. சர்ச்சை பேசியே ஆராஜா ஒரு காலத்தில் வளர்க்க முயற்சி பண்ணார். சர்ச்சை என்றைக்குமே வளர்ச்சி தராது. செய்தியில் இருப்பீங்க, செய்தியை தாண்டி நீங்கள் வளர மாட்டீங்க. ஓகே, அது மாதிரி. அதுக்கப்புறமா வந்து பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தார். அவர் பீரியடில் நாகர்கோவில், கன்னியாகுமரியில் கட்சியை வளர்த்தார். தமிழிசை ஒரு பிம்பத்தை அந்த கட்சிக்கு கொடுத்தாங்க. தாமரை மலர்ந்தே தீரும், வெற்றிகரமான தோல்வி, தோல்விகரமான வெற்றி அப்படின்லாம் சொல்லி தோத்தாலும் தொண்டர்களை உற்சாகப்படுத்தி அவங்க பாணியிலேயே அவங்க பாவம் அரசியல் செஞ்சாங்க. பத்திரிகையாளர்கள் கேட்காத கேள்வியில் பண்ணாத கிண்டல் கிடையாது. என் உயரம் கம்மியாக இருக்குது என்று நான் ஸ்டாண்டு போட்டேன்னா அதை கூட ட்ரால் பண்ணுறீங்கன்னாங்க. அந்த இடத்துல அவங்க ஜெயிக்கிறாங்க, நம்ம தோக்குறோம். என்னன்னா மட்டமான ஒரு கமெண்ட் தானே அது. கண்டிப்பாக சார், உடலில் வைத்து பண்ணது. ஆனாலும் ஒரு நாளும் பத்திரிகையால் பார்த்து முகத்தை திருப்பிட்டு போகிறது, வாய்க்கு வந்தது ஏசுறது, 200 ரூபா வாங்கிக்கணும்லாம் பேசலையே. தோத்த அன்னைக்கு போய் பத்திரிகையாளர் கேட்குறாங்க, ஓட்டு போடல ஜனங்க என்ன பண்ணுறது, அவ்வளோதான் மக்கள் தீர்ப்பு, இப்படி சொல்லிட்டு போனவங்க. சரிங்க, ஒரு கட்சியில் இருக்கிறாங்க அப்படின்றதுனால அவங்க கிட்ட இருக்கிற அந்த நல்ல மாண்புகளை கடந்து போக முடியாது. ஓகே, அப்போ அந்த தமிழிசை சவுந்தரராஜனும் பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்து இருக்கிறாங்கன்னு குஷ்பு சொல்கிறாங்க. ஓகே, இன்னொன்று சொல்கிறாங்க, இவர் கட்சிக்கு வந்தே 3 வருஷம் தான் ஆகுதுன்றாங்க. அதுவும் யதார்த்தமான ஃபேக்ட். ஆமாம். அப்போ அண்ணாமலையும் அந்த கட்சிக்கு வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அண்ணாமலை தான் வளர்ச்சிக்கு காரணன்ற அந்த வார் ரூமை தான் அவங்க எதிர்க்கிறாங்க. ஓகே, அண்ணாமலைன்ற அந்த தனிப்பட்ட ஆளை சொல்லலை, எல்லாரும் உழைச்சதுனால தான் இது பாரதிய ஜனதா கட்சின்றது அவங்களோட புரிதல். அதுக்கு 100% கரெக்டான ஒரு பதிவு. ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கான்செப்ட். நன்றி சார். நன்றி.